எல்லாருக்கும் வணக்கம்மா. நான் இன்னைக்கு ஏரி கெளுத்தி மீன் சமைக்கிறதுக்காக ஃப்ரெஷ்ஷாக வாங்கியிருக்கிறேன். ஆனால் இன்னைக்கு நான் இந்த வீடியோவில் சமைக்க போகிறது இல்லைம்மா. நான் சமைக்கிற வீடியோவை அடுத்தடுத்த வீடியோவில் உங்களுக்கு நான் பண்ணி காட்டுறேன். இப்போ இந்த மீன் எப்படி சுத்தம் பண்ணுறதுன்னு உங்களுக்கு செஞ்சு காட்டுறேன். ஏன்னா இந்த வேலை ஜாஸ்தி. கொஞ்சம் ஏரி மீன்னால கொஞ்சம் வலுவலுப்பெல்லாம் இருக்கும். அதெல்லாம் சுத்தமாக கழுவி எடுக்கணும். கழுவ அந்த இது மாதிரி நூல் மாதிரி சளி மாதிரி வரும். அதான் சுத்தம் பண்ணி எடுக்கிறது கொஞ்சம் நேரம் ஆகும். அதனால் உங்களுக்கு கழுவுறது உங்களுக்கு தெளிவாக காட்டினா நல்லா இருக்கும். அதனால தான் நான் கழுவி காட்டுறேன் உங்களுக்கு. பாருங்கம்மா, இந்த ஒரு மீனை எடுத்து எங்கள் பையன் வெட்டி காட்டுறாரு. அந்த மீசை, இது கெளுத்து மீன்றனால மீசை இருக்கும். அந்த மீசை கழுத்துட்டு இருக்கு பாருங்க, ஒரு முள் இருக்கும் ரெண்டு பக்கமும். அது கத்தி மாதிரி குத்தி போடும். அதனால தான் கத்திரிக்கொல்லை வெட்டுறாங்க. உங்களுக்கு கத்திரிக்கொல்லை வாட்டம் தான் வெட்டிக்கிங்க, இல்லைன்னா அருவாமனை கூட அரிஞ்சிக்கலாம். நானும் அருவாமனை தான் அறிகிறேன். நான் இது அரியும் போது வலிக்கிட்டு போவோம். கையில் பிடிச்சி அறியவே முடியாது. இதை சாம்பல் தடவி தான் கழுவுவோம். மீன் ஃபுல்லாக சாம்பல் போட்டு பெரட்டதுக்கு அப்புறம் தான் நம்ம கையில் பிடிச்சி கழுவுறதுக்கு அந்த வாட்டம் வரும். சுத்தம் பண்ணுறதுக்கு நல்லா வரும் கையில் பிடிச்சி கழுவுறதுக்கு. இப்போ அது மாதிரி கழுவி காட்டுறேன் பாருங்கள். பிடிக்க முடியும் கையில், இல்லைன்னா வலுவலுன்னு போயிட்டு பிடிக்க முடியாது. இப்போ எப்படி குட்டி குட்டியாக இருக்கிறதெல்லாம் உடைக்க முடியாது. ஏரிக்கெல்லாம் போய் பிடிச்சிருந்தாங்கன்னா நிறையா இருக்குமா, குட்டி குட்டியாக இருக்கும். இன்னும் ரொம்ப சின்னதாக, அதனால அதை உடைக்காமல் அப்படியே விட்டுருவாங்க. பாருங்கம்மா, சாம்பலில் போட்டு பெரட்டி எடுத்ததுக்கப்புறம் அருவாமனை அரைகிறோம் பாருங்கள். நல்லா ஈஸியாக அரிய வருது. கையில் பிடிச்சதுக்கு வழுக்காமல் கையில் நின்றுக்குது. ஈஸியாக அரிஞ்சு சுத்தம் பண்ணலாம். இந்த மீனுமா பார்க்குறதுக்கு சின்ன மீன் தான், ஆனால் முள் பாருங்கள் ஈட்டி மாதிரி குத்தும். அது கையில் குத்திக்காமல் பார்த்து எடுங்க. பாருங்கள், இந்த முள் இப்படி தான் இருக்கும். ரெண்டு பக்கம் முள் இருக்குது பாருங்கள். அது ஈட்டி மாதிரி இருக்கும். கையில் நறுக்குன்னு குத்திரும். அரியும் போது பார்த்து கத்திரிக்கோலை வச்சு அரிஞ்சு, இல்லைன்னா முடியலன்னா அருவாமனை அரிஞ்சு எடுத்துருங்க. டபக்குன்னு இழுத்து விட்ருவோம். சின்னது அருவாமனையில் இது பண்ணுறோமா, மீன் சின்னதாக இருக்கிறா, அதனால சாப்பிட்டு பாருங்கள். வறுவல் பண்ணலாம், அதை வறுக்கலாம். எண்ணெயில் போட்டு சலசலம் எடுத்து எண்ணெயில் போட்டு பொரிக்கணும். எண்ணெயில் போட்டு பொரிக்கணும். என்ன தூக்கி போட்டுருக்காங்கன்னு பார்க்காதீங்க. அதெல்லாம் சீவனதையும் தூக்கி இதில் போட்டு பரட்டி விட்டாங்க. முள் உடைச்சதையும் எத்தனை முள் வெட்டவே முடியும். பாருங்கம்மா, ஒரு வழியாக நம்ம இந்த மீனை எல்லாத்தையும் ஆஞ்சு எடுத்துட்டோம். இப்போ இந்த மீனை நல்லா கழுவணும். அதை எப்படி கழுவுறேன்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு ஒரு தண்ணி ஊற்றிக்கங்க. ஆஞ்சு முடித்தோன்னே அந்த சாம்பல்லாம் போகிறதுக்கு. சாம்பல்லாம் போகிறது ஒரு தண்ணி ஊற்றி நம்ம அலசினோம்னா சாம்பல்லாம் வெளியே வந்துடும், பாதி வெளியே வந்துடும். நல்லா கழுவுங்க. சாம்பல்லாம் பிடிச்சிச்சு. உப்பு போட்டு கழுவினா விட்டுரும். கொட்டுங்க. உப்பு போட்டுரும். உப்பு போட்டால் தான் சாம்பல் விடும். அப்படியே இப்போ அடுத்தாப்பில் உப்பு போட்டு மீனை நல்லா சொலட்டி அலசணும். சட்டியில் போட்டு நல்லா பாருங்கள், நான் சுற்றுற மாதிரி சுற்றி அலசணும். அப்போ அந்த வலுவலுப்பெல்லாம் வெளியே போகும். மீன் நல்லா பளிச்சுன்னு நமக்கு க்ளீனாக கிடைக்கும். இப்போ 2-3 தரம் அந்த தண்ணியை ஊற்றி அலசணும். இதே மாதிரியே நான் அலசுகிற மாதிரியே பாருங்கள். இப்படியே அலசிட்டிங்கன்னா மீன் நல்லா நெத்து மாதிரி நமக்கு கிடைக்கும். அலசி சுத்தம் பண்ணி எடுத்துடணும். மூட்டை பூச்சி கரைத்தவுடன் மண்சட்டி உரலுக்குள்ளே போடவும். ப்ளூ கலரில் வருங்க. வளர்ந்தாலும் இப்படி தான் நல்லா இருக்கும். இப்போ பாருங்கம்மா, ஃபஸ்ட்டு ஒரு தரம் உப்பு போட்டு நல்லா அலசி எடுத்துட்டேன். இன்னும் கொஞ்சம் வலுவலுப்பு இருக்குது. அது இன்னொரு தரம் உப்பு போட்டு 2வது தரமும் அலசினோம்னா நல்ல மீன் அந்த வலுவலுப்பெல்லாம் போய் சுத்தமாக நமக்கு வந்துடும். நான் அலசிட்டு இருக்கேன் பாருங்கள். ஏன்னா இருக்கிறதே இந்த மீனை தான் அப்படியே எடுத்து வறுத்தெல்லாம் வாயில் வச்சு அப்படி எடுத்தீங்கன்னா தலைக்கிட்ட கழிச்சு முள்ளு மட்டும் நடுமுள்ளு மட்டும் தனியாக வந்து ஐர மீனும் அதே மாதிரி தான். இதே மாதிரி தான் போட்டு அலசணும். நான் நல்லா பலவளன்னு கிடக்குவா. ரொம்ப நல்லா இப்படி இருக்கும். நாம மாதிரி தான் இருக்கும். போட்டு முடிச்சிட்டிங்களா? 2 தரம் போடல, நல்லா விட்டுருச்சு. இந்த வலுவலுப்பு நல்லா இருக்கு. கையில் பிடிச்சி சூப்பராக சொர நல்லா இருக்கு. இப்போ பாருங்கம்மா, 2வது தரமும் நான் உப்பு போட்டு நல்லா அலசி எடுத்துட்டேன். மீன் நல்லா அந்த வலுவலுப்பெல்லாம் போயிட்டு நல்லா சொரப்பாக நம்ம கையில் பிடிச்சி அலசுகிற மாதிரி சூப்பராக வந்துருச்சு. பாருங்கள், பார்க்கும்போது நல்லா வெள்ளையாக இருக்குது பாருங்கள். இந்த மாதிரி அலசி எடுத்துக்கணும்.
இப்போமா அடுத்து வந்து நம்ம மூணாவது அலச போகிறது மஞ்சத்தூள் போட்டு கொஞ்சம் போட்டு அலசிக்கணும். ஏன்னு வச்சிங்கன்னா இது ஏரி மீனால் கொஞ்சம் அந்த கவுச்சி இருக்கும். கடல் மீன் மாதிரி இருக்காது. ஏரி மீன் கவுச்சி இருந்தாலும் குழம்பு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்காக மஞ்சத்தூள் போட்டு அலசுறேன் பாருங்கள். இந்த மாதிரி ஒரு தடவை அலசிக்கங்க. இப்போ வந்து அந்த முள்ளு இருந்துச்சுன்னா கையில் இது பண்ண முடியாதா? குட்டி குட்டியாக இருந்துச்சுன்னா உடைக்க முடியாது. அப்போ என்ன பண்ணுவாங்க, கட்டியில் நல்லா அந்த குண்டாந்தட்டியில் போட்டு உப்பு நல்லா ஒரு கரைக்கு மேலே போட்டுருவாங்க. ஒரேடியாக போட்டு விளக்கமத்து கட்டையை நம்ம ஊடு கூட்டுற கட்டையை எடுத்து பின்னாடி பக்கம் ஒரு தடவை கட்டிடணும். 2 முறை மஞ்சத்தூள் போட்டு நல்லா அலசி எடுத்துக்கலாம். போட போகிறாங்கண்ணே இட்டு திருப்புங்க கேமராவை. அவ்வளோதான். மீனை நல்லா வலுவலுப்புலாம் இல்லாமல் கவுச்சி இல்லாமல் சுத்தமாக கழுவி எடுத்தாச்சு. இப்போ மீன் குழம்பு வைக்கிறதுக்கு மீன் ரெடி ஆயிடுச்சு. அடுத்து வர வீடியோவில்மா இந்த குழம்பு எப்படி வைக்கணும்னு நான் காட்டுறேம்மா. தவறாமல் பார்த்துருங்கம்மா. ஏன்னா இந்த மீன் குழம்பு வந்து கிராமத்தில் சமைக்கிற மாதிரி மசாலாலாம் தனித்தனியாக வறுத்து உரலில் போட்டு அரைச்சி சூப்பராக குழம்பு வச்சுருக்கேன் நான். அவ்வளோ டேஸ்ட்டாக சுவையாக சூப்பராக வச்சுருக்கேன் இந்த குழம்பு. அவ்வளோதாம்மா, இந்த வீடியோ முடிஞ்சிருச்சு. அடுத்த வீடியோவில் பார்ப்போம். நன்றி, வணக்கம்.